பக்தி வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, மாற்றங்கள் ஆயிரம் வந்தாலும் இயற்கைதான் மனிதர்களுக்கு சிறந்த மருந்தாகும். வாழ்ந்திட ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அதன் தன்மைக்கேற்றாது போல் வாழ வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் உண்டு. எப்பொழுதும் நம் மனித வாழ்வியல் என்பது தொன்று தொற்று தொடர்ந்த வண்ணமாக தான் இருந்து கொண்டிருப்பது. எண்ணற்ற சூழ்நிலைகளிலும் நம் வாழ்நிலைகளை நாம் கையாளும் தன்மையில்தான் மனிதன் வாழ்ந்த அடையாளங்கள் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த இயற்கை காட்சிகள் எப்பொழுதும் நம் மனதுக்குள் அளப்பரியற்ற ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அற்புத காட்சிகள். இந்த அழகான நிலப்பரப்புக்குள் ஆலமரம் தன் விழுதை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றது பாருங்கள். அதுபோல்தான் நம் வாழ்வியலும். என் உறவுகளே, ஒருவர் சறுக்கினால் ஒருவர் தாங்கி பிடித்து கொடுத்து விட்டு கொடுத்து அழகாக வாழும் மனப்பான்மை நமக்குள் வளர்த்து அழகான இந்த மண்தடம், இயற்கைகள், சமவெளிகள், புல்வெளிகள் அனைத்தும் நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என உதாரணங்களாக அனுதினமும் தென்பட்டு கொண்டிருக்கின்றது உங்கள் கண்களுக்கு மிகப்பெரிய அரிய காட்சிகளாக. என் உறவுகளே, எப்பொழுதும் இயற்கைகளை நம் வாழ்க்கைக்கு பெரும் உதாரணங்களாக எடுத்து தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சிகளோடும் இந்த வாழ்க்கையை கையாளும் மன பக்குவத்தை அடைதல் வேண்டும். உறவுகள் யாவரும் மரம் ஒன்று அழகாய் தன் விழுதுகளை வைத்து பூமியில் ஊன்றி வாழ்ந்துவிட வேண்டும் என்று வாழ்ந்துவிடு என்று சொல்வதை போலும் இருக்கின்றது. இடையே அந்த பனை மரம் மிக அழகு. என் உறவுகளே, எந்த சூழ்நிலையிலும் நம் வாழ்நிலைகள் மாறாத இருத்தல் வேண்டுமென்றால் எப்பொழுதும் வாழ்க்கையை இறுக்கமாக இருப்பதை துளைத்துவிட்டு சில இயற்கைகளை, நிகழ்வுகளை நம் வாழ்க்கைக்கு காட்சிகளாக எடுத்துக்கொண்டு அழகூற இந்த வாழ்வியலை கையாளும் மன பக்குவத்தை அடையுங்கள். என் உறவுகளே, என்றும் வாழ்க்கை அழகானது. அது அழகூற நம்மை வழிநடத்த பெரும் இயற்கை காட்சிகள், இந்த அழகான சாலைகளும் சாட்சிகளாக இருக்கும். வாழ்க்கை அழகு.